டெய்லி இந்த வீடியோல நம்ம சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலா வீட்லயே எளிமையா சத்யநாராயண பூஜை எப்படி செய்யறது முழுசா பார்க்க போறோம். சத்யநாராயணர் பூஜைல ரொம்ப ஸ்பெஷலா ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, நீங்க கேக்குற நியாயமான ஆசைய நான் சத்தியமா நிறைவேற்றி தர்றதுக்கு என்ன இந்த மாதிரி வழிபடுங்க அப்படின்ட்டு கடவுளே நம்ம கிட்ட சொன்னதா சொல்றாங்க. வீட்டுல செய்யப்படுற சத்யநாராயணர் பூஜை எதுக்காகனா ஆரோக்கியம், செல்வம் வளர்றதுக்கும் செழிப்பை தர்றதுக்கும் நம்ம விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரபலமான பூஜைன்னு சொல்றாங்க. இந்த பூஜையில வீட்டை சுத்தம் செஞ்சு மாயில தோரணம் கட்டி தேங்காய் கலசம் வச்சு விநாயக பெருமான வேண்டிக்கிட்டு சத்யநாராயணர் கதையோட 5 அத்தியாயங்களையும் பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷமானது. சித்ரா பௌர்ணமி ரொம்ப புனிதமான நாளா கருதப்படுது. அதனால இந்த நாள்ல சத்யநாராயணர் பூஜை பண்ணுனா நம்ம பாவங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கை நிம்மதி பெறும் அப்படின்றத சொல்றாங்க. குடும்ப ஒற்றுமை, மன அமைதி மற்றும் வளமான வாழ்க்கைக்கு இந்த பூஜை ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ பூஜைக்கு தேவையான பொருட்களை பத்தி பார்க்கலாம். மஞ்சள், குங்குமம், உங்களுக்கு எந்த மலர் கிடைக்குதோ அந்த மலர்கள், பழங்கள், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பால், தயிர், தேன், இந்த மாதிரி இனிப்பு பிரசாதத்தோட முடிச்சுக்கலாம். அப்புறம் பூஜைக்கு தேவையான அகர்பத்தி, தீபம் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சுத்தமாவும் முன்னாடியே எல்லாமே தயார் செஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரியே இந்த பூஜைக்கு நைவேத்தியமா சித்திர அன்னம் படைக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. பூஜை செய்யற இடத்த சுத்தம் செஞ்சு அழகான கோலம் போட்டு ஒரு மனை வச்சு அதுல சத்யநாராயணர் படத்தை இல்லைன்னா சிலை வச்சு அலங்கரிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கலசத்துல தண்ணீர், பன்னீர், பூ, மஞ்சள், குங்குமம், மாயலெல்லாம் வச்சு தேங்காய் வச்சு ஒரு சின்ன கலசத்தையும் அமைக்கணும். இதுவே சத்யநாராயணர் பூஜையோட கலசம்ன்றது சொல்றாங்க. அந்த சத்யநாராயணர் படத்திலேயே அந்த கலசம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அதே மாதிரியே நம்ம வீட்டுல வச்சுட்டு பூ அலங்காரம் எல்லாம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் தீபம் ஏத்தி பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல விநாயகர் பூஜை பண்ணணும். அதுக்காக மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சு விநாயகருக்கு நீங்க யூஸ்வலா சொல்ற ஸ்லோகங்களும் இல்ல போற்றிகளும் செஞ்சு எந்த நல்ல காரியமும் விநாயகர் வழிபாட்டோட தொடங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்க மனசுல இருக்கிற விருப்பத்தை நினைச்சு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விருப்பமான தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு சத்யநாராயணர் கிட்ட சங்கல்பம் செய்யுங்க. பின்னர் சத்யநாராயணருக்கு மஞ்சள், குங்குமம் வச்சு மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம், இல்ல சத்யநாராயணருக்கான 108 போற்றிகளும் சொல்லலாம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதி, சத்யநாராயணரோட கதை பாராயணம் செய்யறது. சத்யநாராயணோட கதைன்ட்டு தனியா ஒரு புக்கு கிடைக்கும். அந்த புக்கு உங்ககிட்ட இருந்தாலும் சரி, இல்லைன்னா யூடியூப்ல சத்யநாராயணர் பூஜை 5 அத்தியாயங்களுமே கதையா இருக்கு. அதை நீங்க போட்டுட்டு அதையும் கேட்டு இந்த பூஜையை நிறைவு செய்யலாம். இந்த நேரத்துல குடும்பத்துல இருக்க எல்லாரும் கலந்து கொள்றது ரொம்ப விசேஷம். பிரசாதம் தயாரிப்பு. பிரசாதம்ன்றது சத்யநாராயணருக்கான சித்திர அன்னம் படைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். இல்ல அது எங்களால பண்ண முடியாது அப்படின்னா பால், பழம், வெத்தலைப்பாக்கு, ஒரு இனிப்பு, பழங்கள் இதெல்லாமே வச்சு கூட நம்ம பிரசாதம் கொடுக்கலாம். ஆனா சித்திர பௌர்ணமி ஸ்பெஷலா சித்திர அன்னம் செய்யறது தான் முக்கியமான பாரம்பரியமா சொல்றாங்க. இதுல பல வகையான சாதம் செஞ்சு பெருமாளுக்கு சமர்ப்பிப்பாங்க. எலும்புச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், மாங்காய் சாதம், இந்த மாதிரி 5 வகையான சாதம் செஞ்சு நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். இது மூலமா வாழ்க்கையில பலவிதமான வளமும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்றத நம்புறாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாதம் எதையுமே வேஸ்ட் பண்ணாம நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே போய் வானத்துல நிலாவை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதை சாப்பிடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். பூஜையோட முடிவுல தீப ஆராத்தி கண்டிப்பா எடுக்கணும். அதே மாதிரியே பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பூஜையோட முடிவுல தீப ஆராத்தி காட்டிட்டு நம்ம வீடு ஃபுல்லா தீப தூப ஆராதனை பண்ணிட்டு எங்க குடும்பத்திற்கு ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு தர வேண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கணும். ஒவ்வொரு வாட்டி நீங்க சாமி கும்பிடும் போதும் நான் இந்த சாமி கும்பிடுறதுனால இந்த ஸ்தலத்துக்கு நான் வந்தோட எல்லா நன்மைகளும் எங்க குடும்பத்தார் அனைவருமே பெற வேண்டும் அப்படின்றத நீங்க வேண்டிக்கும். இந்த நேரத்துல பக்தி உணர்வோடு பிரார்த்தனை செய்யறது ரொம்ப முக்கியம். பூஜை முடிஞ்சதும் பிரசாதத்தை குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து நல்ல எண்ணங்களை நம்ம பகிர்றது நம்ம வாழ்க்கையில இன்னும் நல்ல நன்மைகளை பரப்புவதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா வீட்லயே சத்யநாராயணர் பூஜை செஞ்சு நன்மை எல்லாத்தையுமே பெறணும்ன்றது நான் நினைச்சுக்கிறேன். நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் செய்யப்படுற சத்யநாராயணர் பூஜை நம்ம வாழ்க்கையில அமைதி,
வளம் மற்றும் சந்தோஷம் எல்லாத்தையுமே கொண்டு வரும் அப்படின்றது நமக்கு நம்பிக்கை. இந்த பூஜை பெரிய அளவுல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வருஷம் வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதே மாதிரியே சின்னதாகவும் மனமாற செஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் எல்லா பௌர்ணமியும் செஞ்சுட்டே வந்தா நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம கண்கூடா பார்ப்போம். நம்மளோட மனசு சுத்தமா இருந்தா இந்த பிரார்த்தனை நேரா பகவானை கிட்டே கொண்டு போகும் அப்படின்றத சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி மாதிரி புனிதமான நாள்ல இந்த மாதிரி பூஜை செய்யறது நம்ம கடந்த தவறுகளை நீக்கி புதிய நல்ல தொடக்கத்தை தரும் அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம கேட்கிற எல்லா வேண்டுதலும் உடனே நிறைவேறலனாலும் நிச்சயமா சரியான நேரத்துல சரியான முறையில நல்ல பலன் கிடைக்கும். அதனால எப்போதுமே நம்பிக்கையவே விட்டுறாதீங்க. பக்தியோடையும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. சாமி நமக்கு தேவையானதை சரியான நேரத்திலையும் தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் உங்க உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னமும் இதே மாதிரியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய பயனுள்ள வீடியோக்களுக்கு குட்னஸ் டெய்லி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.